உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இருக்கிறார். இவர் 45 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு கிரகம். மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வரிசையில இந்த செவ்வாய் பகவானும் ஒரு கிரகமாக செயல்படுகிறது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசின்றது செவ்வாய் ஒரு ஆட்சி வீடு. மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக இருக்கும். இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த மே மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா செவ்வாயின்றது பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம், அதுலயும் பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த செவ்வாயினுடைய தாக்கம் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து செயல்படும் போது மிக விரைவாக அதிகப்படியான ஒரு பலன்களை, நன்மையாகவும் கெடுதலான பலன்களையும் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஒரு பூமிக்காரகன், ஒரு தொழில்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த செவ்வாயினுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகனும் கூட. இந்த கலத்திரக்காரகன், பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசி காலபுருஷனுக்கு மேஷ ராசியில் இருந்து செயல்படும் போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே பெயர்ச்சியாகி போகிறார். மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பெயர்ச்சி தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக வருமானம் வருது, அதுல ஒரு சில தடைகளும் வருது, ஒரு நெருங்கி வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே கை நழுவி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட் ரிலீஃபா இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும் போது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதாவது வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருந்தும் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சாலும் அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே அங்கீகாரம் கிடைச்சாலும் அங்க வருமானம் போதாத ஒரு சூழ்நிலை. இப்படி ஒண்ணுக்கொண்ணு லிங்க் அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். மேடம் எங்களுக்கு ஜென்ம சனி மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இருக்கக்கூடிய 9 கிரகங்களுமே எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஈஸியா வெளியில சொல்லிட்டு போகக்கூடியவர்கள் நம்ம மீன ராசி என்பவர்கள் தான். ஏன்னா இவங்களுக்கு கிரகங்களினுடைய தாக்கம் எல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. இவர்களினுடைய நட்பு உறவுகளின் தாக்கம் தான் மிக பெரிய அளவுக்கு இருக்கும். கிரகங்கள்லாம் என்ன மேடம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னைய அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க, கிரகங்கள் கொடுக்காத தாக்கத்தை என்னுடைய உறவுகள் கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த ஜோதிடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டா தான் வச்சிருப்பாங்களே ஒழிய அத மிக பெரிய அளவுக்கு அவர்கள் அதை கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஒரு பார்ட் இது நம்பிக்கை சார்ந்த இல்லாத விஷயம். அதையும் தாண்டி நம்ம எல்லாரும் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அந்த ராகு பகவான் இருக்கிறாரு, கேது பகவான், இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் அந்த இடத்தை, அந்த கிரகங்களை பாத்தீங்கன்னா வேறு விதமாக கையாளுபவர்கள் நம்ம மீனராசி என்பவர்கள். அதுக்குன்னு தனியா ஒரு பதிவே நம்ம போடலாம். மீனராசி என்பவர்கள் எப்படி கிரகத்தை கையாளுறாங்க அப்படின்றத நம்ம அழகா பார்க்கலாம். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், வாக்குஸ்தானம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுல ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும், அந்த பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு நேர்மை இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா
அப்படின்னா அதை நிறைவேற்ற முடியாம ஓடி ஒழியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது எங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் அந்த மாதிரியாக இருக்கும். இப்போ இந்த காலத்துல உங்களுக்கு நேருக்கு நேரா நீங்க பேசக்கூடிய ஒரு தெம்பும் தைரியத்தையும் அந்த செவ்வாய் பகவான் இந்த மீனராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். ஆனா இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சியில ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் வெளியில போகும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய உறவுகளோட கேர்ஃபுல்லா இருக்கணும். கலத்திரஸ்தானத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கணவன் மனைவி உறவுகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும். ஒன்னும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால ஒரு தெய்வ பலம் அப்படின்றது உங்க கூடயே வந்துட்டு இருக்கும். அதாவது உங்களை என்ன பிரச்சனை வந்தாலும் அதை காப்பாத்துறதுக்கு அந்த தெய்வ பலம் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்கள் கிட்ட முழுமையா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. அடுத்து 9ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த பெற்றோர்கள் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எட்டையாகவே இருப்பாங்க. ஆனாலும் அந்த பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதம் தான் இந்த மீனராசி என்பர்களை இந்த செவ்வாய் பயிற்சியினுடைய நேரத்துல காப்பாத்த போகுது. அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் எல்லார்கிட்டையும் ஒரு நல் மதிப்பை அப்படின்னு பெற்று வச்சிருப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தர்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு மீனராசி என்பர்களுக்குன்னு ஒரு குட்வில் இருக்கும். இவன் நல்லா வேலை செய்வான், இவர் நல்லா சொன்ன செயலை காப்பாத்துவாரு, சொன்ன வாக்க காப்பாத்துவாரு அப்படின்ற மாதிரியாக ஒரு குட்வில் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்கள் எல்லாரிடமும் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. இவர்களை தெரியாத ஒரு நபர்களே இருக்க மாட்டாங்க. இவர்களினுடைய சுற்று வட்டாரத்துல 8 பட்டியிலையும் இந்த நபர்களை தெரியாத ஒரு அன்பர்களே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பவர்கள் ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போகுது. ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய வருமானம் நல்லா இருந்தது அப்படின்னா அதுல நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த பொருளாதார வளர்ச்சியோடு ஒரு குடும்ப வளர்ச்சியையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த ராசி என்பர்கள் வேலை வாய்ப்புகள்ல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பதவி உயர்வு, வருமான உயர்வு, ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உயரதிகாரிகள் சக்கையா பிழிஞ்சு எடுத்திருப்பாங்க இவர அந்த மீனராசி என்பர்களை. ஆனாலும் இந்த உயர் அதிகாரிகளினுடைய தலையீடு எல்லாம் இந்த இடத்துல இவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கும் நல்ல ஒரு வேலை மாற்றம் அப்படின்றது கிடைக்கும். சில பேருக்கு டிரான்ஸ்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. டிரான்ஸ்பர்ஸ் வந்தாலும் பயப்படாதீங்க. அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரா தான் இருக்க போகுது. நிறைய மீனராசி என்பர்கள் வயதானவர்கள் விஆர்எஸ் வாங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறீங்க. அதாவது இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 8ஆம் பார்வையாக அந்த செவ்வாய் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு ஓய்வு அப்படின்றதுதான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் உழைச்சாச்சு, இனிமேல் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறீங்க அப்படின்றதுதான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி சொல்ல போகுது. அப்படியே முயற்சி பண்ணாலும் அது நல்லபடியா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த மீனராசி என்பர்களுக்கு விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வெற்றி வாய்ப்புகள். ஒரு சில இடத்துல விளையாட போக முடியாத சில தடைகளும் வரும். அந்த தடைகளை தகர்க்கிறதுக்கு நீங்க நிறைய ஒரு உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த காலகட்டத்துல இந்த மீனராசி என்பவர்களுக்கு சுக்கிர திசை, கேது திசை இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். நிறைய பொருளாதார வளர்ச்சியும் கூட, கொஞ்சம் கடனும் சுமைகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவெடுங்க. ஜென்ம சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஒவ்வொரு அசைவும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய திசாபுத்திகளின் அடிப்படையில் உங்களுடைய பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.